அத்தியாயம் 3. பெரிய வீட்டில் திருமண வேலைகள் ஜரூராக நடந்து கொண்டிருந்தன. ராஜமாணிக்கத்தின் கௌரவம் முக்கியம் என்பதால் கவிமலரின் அம்மா வள்ளி இனி இந்த வீட்டில் வேலை செய்யக்கூடாது என அவர் உத்தரவிட்டிருந்தார். அதனால் வள்ளியை சமையலறை வேலையிலிருந்து நிறுத்திவிட்டு வேறு ஒரு பெண்ணை நியமித்திருந்தனர். ஜானகி அம்மாவுக்கு கவிமலரை ஏற்க மனமிருந்தாலும் ஏழ்மையான அவளது குடும்பத்தை ஏற்கும் அளவுக்கு இன்னும் மனம் வரவில்லை. ஊர்வாய்க்கு பயந்து ராஜமாணிக்கம் எடுத்த அந்த முடிவை அவரும் ஏற்றுக்கொண்டார். அத்தோடு தன் கணவர் ராஜமாணிக்கத்திற்கும் மலரின் குடும்பத்தால் எந்த அவமானமும் ஏற்படக்கூடாது என்று சற்று ஒதுக்கியே வைக்க பார்த்தார் ஜானகி. இன்று திருமண புடவை எடுப்பதற்காக பெரிய வீட்டிற்கே பட்டுச்சேலை விற்பனையாளர்கள் வரவழைக்கப்பட்டிருந்தனர். மலரின் குடும்பத்திற்கு தேவையான துணிகளை அவர்களின் வீட்டிற்கே தேர்வு செய்து அனுப்பிவிட்டு இப்போது மலரை மட்டும் அங்கிருந்து தன் வீட்டிற்கு அழைத்து வந்திருந்தார் ஜானகி அம்மாள். கவிமலர் ஒரு பொம்மையை போல ஹாலில் அமர்ந்திருக்க ஜானகி அம்மாள் அவளுக்கு விதவிதமான வர்ணங்களில் சேலைகளை எடுத்து காட்டிக் கொண்டிருந்தார். ஒரு சாதாரண குடிசையில வளர்ந்த தனக்கு இவ்வளவு விலை உயர்ந்த பட்டுச்சேலைகளா என மலரின் மனதில் பயமும் ஆச்சரியமும் கலந்திருந்தது. ரேகா அங்கிருந்த ஒரு சோபாவில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து கொண்டு மலரை பொறாமையோடு பார்த்தாள். ஒரு சாதாரண பொண்ணுக்கு இவ்வளவு முக்கியத்துவமா என்று நினைத்து குமுறினாள். அவளுக்கு பித்தம் தலைக்கேறியது. ரேகா ஒரு விலையுயர்ந்த சேலையை தன் தோளில் போட்டுக்கொண்டு, மலர், இங்க பாரு, இந்த புடவை சூப்பரா இருக்குல்ல, விலை எம்புட்டு தெரியுமா? 40,000. இந்த ரேட்ல எல்லாம் நீ புடவைய பார்த்து கூட இருக்க மாட்டேல்ல, உனக்கு இதெல்லாம் எங்க தெரிய போகுது என்று விஷத்தை கக்கினாள். மலருக்கு கண்கள் கலங்கின. தன் குடும்பம் என யாரும் இங்கு இல்லாமல் தனியே அமர்ந்திருப்பது வேறு அவளுக்கு வருத்தமாக இருந்தது. இதில் இந்த ரேகா வேறு அவள் மனதை நோக வைத்தாள். ஜானகி அம்மாள் ரேகாவை ஒரு முறை முறைத்துவிட்டு மலரிடம் ஒரு அடர் மெரூன் நிறத்தில் லேசாக தங்க நிறமும் கலந்த ஒரு பட்டு சேலையை எடுத்து நீட்டினார். மலரு, இந்த புடவைய உள்ள போய் கட்டி பார்த்துடுவாமா, உனக்கு சரியா இருக்கான்னு பார்ப்போம் என சொல்லி அவளை அங்கிருந்து அனுப்பி வைத்தார். மலரோ ரேகா பேசியதை மனதில் உரு போட்டுக்கொண்டே பதற்றத்தில் கீழே இருந்த ஒரு அறையை திறந்து உள்ளே சென்றார். அது பாரிவேந்தனின் தனிப்பட்ட அலுவலக அறை. அங்கே புத்தகங்களும் கோப்புகளும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அறையை பார்த்த பிறகுதான் அது வேந்தனின் அறை என்றே புரிந்தது. ஆனால் அவன் இப்போது வீட்டில் இல்லை என்ற தைரியத்தில் தோளில் இருந்த தாவணியை அகற்றி அந்த புதிய சேலையை கட்ட ஆயத்தமானாள். அவன் அறைக்கு வந்ததுமே மற்ற கவலையெல்லாம் அவளை விட்டு நீங்கியதாக உணர்ந்தாள் பாவை. மனதின் கலக்கமெல்லாம் நீங்கி வேந்தனின் காரிகையாய் நின்றாள் அங்கே. அறையில் ஒரு பெரிய நிலைக்கண்ணாடி இருக்க மலர் மெல்ல தனது தோளில் தவழ்ந்திருந்த தாவணியை பட்டுச்சேலையை அணிவதற்காக கலைந்தாள். இப்போது கண்ணாடியில் தெரிந்த அவளது பேரழகும் கவிமலரின் அந்த மேனியின் மென்மையும் அவளுக்குள்ளேயே ஒரு நாணத்தை ஏற்படுத்தியது. அதே சமயம் பாரிவேந்தன் வெளியே மில்லில் இருந்து கடும் கோபத்தோடு வீட்டிற்குள் நுழைந்தான். வரும் வழியில் ஊர்க்காரர்கள் சிலர் பேசியது அவன் காதில் விழுந்துவிட்டது. என்னதான் இருந்தாலும் பாரிவேந்தனுக்கு இது 2வது கல்யாணம். முதல் மனைவி போனது மாதிரி இந்த பொண்ணும் அவனோட முரட்டுத்தனத்துக்கு பயந்து போயிட போகுது. இந்த பொண்ணு கூடவாவது குடும்பம் நடத்தி வாழ்வானா, இல்லை இதுவும் பாதியில முடிஞ்சிடுமா என அவர்கள் பேசிய கேலி பேச்சு பாரியின் நரம்புகளை துடிக்க வைத்தது. அப்படி பேசியவர்களிடம் கடும் சண்டையிட்டு அவர்களை எச்சரித்து விட்டே வீட்டிற்கு வந்தான். என்னதான் அவர்களை அவன் எச்சரித்து அடக்கிவிட்டாலும் இப்படி எத்தனை பேரை அவன் அடக்க முடியும்? அவர்கள் பேசியது எல்லாம் மனதை விட்டு நீங்காத ரணமாய் தேங்கிவிட்டது. அந்த ஆத்திரத்துடன் அறைக்குள் நுழைந்தவன் அங்கே சேலை அணிந்து கொண்டிருந்த மலரை பார்த்து அப்படியே ஸ்தம்பித்து நின்றான். பாரிவேந்தனை இங்கே எதிர்பார்க்காத மலர்
தன் சேலையால் தன் மேனியை மறைக்க முயன்றாள். ஆனால் ஏற்கனவே அவமானத்தால் கொதித்து கொண்டிருந்த வேந்தனுக்கு தன்னை பார்த்ததும் அவரது முகத்தில் தோன்றிய அந்த பயமும் மிரட்சியும் அவனுக்குள் கோபத்தை மேலும் தூண்டியது. அவன் கண்கள் சிவக்க ஒரு வேங்கையைப் போல பாய்ந்து வந்து அவளது கைகளை பற்றி சுவரோடு சாய்த்தான். முழுதாக அணியாத சேலையும் அவனது நயனங்களுக்கு விருந்தான அவளின் வனப்புகளும் அவனது இதயத்தின் துடிப்பை அதிகரிக்க செய்யும் அவளின் கொடி இடையும் அவனது நெஞ்சுக்குள் ஒரு புதிய தவிப்பை தீயாய் மனதில் மூட்டியது. ஐயா, நீங்க என்ற மலர் அதிர்ச்சியில் சேலையால் தன் மேனியை மறைக்க முயன்றாள். ஆனால் பாரிவேந்தன் காரிகையை தன் நெருக்கத்தால் அப்படியே உறைய வைத்தான். கவிமலர் பயத்தில் அவளது கரம் கொண்டு விலக முயன்றாள். தடுக்க வந்த அவள் கரங்களை அவன் தன் ஒரே கரத்தால் பற்றி அவளது அசைவுகளை கட்டுப்படுத்தி தன் ஆளுமையால் பூட்டினான். அவன் காந்தையின் இதழ்களை தன் இதழ்களால் சிறை பிடித்தான். அது அதிகாரத்தோடு அவளது மென்மையான அதரங்களை தீண்டியது. மலர் தன் முகத்தை திருப்பி அவனிடமிருந்து விலக போராடினாள். ஆனால் அவனது இரும்பு பிடி அவளை அசைக்க விடவில்லை. அவனது இதழ்கள் இளையாளின் செம்பவள அதரத்தினுள் உரிமை மீற மூச்சு விடக்கூட முடியாமல் திணறினாள். அவனது ஆளுமை மிக்க கரங்கள் அவளை தன் பிடிக்குள் இன்னும் இருக்கின. அந்த நெருக்கத்தின் தேடலை தாங்க இயலாத பெண்மையோ அவனது இந்த ஆளுமையில் இதழ்களின் உள்ளே விக்கித்து சினுங்கினாள். அவனது கரங்கள் அவளது மென்மையின் இரகசியத்தை முழுமையாக ரசிக்கவும் செய்தன. அவனது மூச்சுக்காற்று அனலாய் அவள் கழுத்தில் பட அவன் மேலும் அவளை தன்னோடு இருக்கினான். அவளது அந்த முன்னழகு அவனது பாறை போன்ற நெஞ்சில் மோத மலரின் எதிர்ப்பு மெல்ல மெல்ல ஒரு புதுவிதமான மயக்கத்திற்கு வழிவிட்டது. அவளால் மதிமயங்கி போனவனோ என்ன செய்கிறோம் என்று தெரியாமலே அவளை தன்னுள் கரைக்க முயன்றான். மலரின் தேகம் எங்கும் ஒரு புதுவிதமான சிலிர்ப்பு பரவியது. அவனது இந்த இறுகிய அணைப்பில் இருந்து அவளால் நகரக்கூட முடியவில்லை. அவனது இதழ்கள் அவளது வார்த்தைகளுக்கும் சிறை வைத்தன. அவனது கரங்களின் ஆதிக்கத்தால் சொல்ல முடியாத உணர்வினால் மெல்ல சினுங்கினாள் காரிகை. அந்நேரம், மலரு, சேலை கட்டியாச்சா? ஏன் இவ்வளவு நேரம் என வெளியே இருந்து ஜானகி அம்மாளின் குரல் கணீர் என்று கேட்டது. அந்த சத்தம் கேட்டதும் ஒரு மின்னல் தாக்கியது போல பாரிவேந்தன் அவளை விட்டு சட்டென விலகினான். தான் ஒரு பெண்ணின் அழகிற்கு அடிமையாகி விட்டோமோ என்ற ஆத்திரம் அவன் உச்சிக்கு ஏறியது. அதே சமயம் இவள் தனக்கு மனைவியாக போகிறவள்தானே என்ற அலட்சியமும் உடன் சேர்ந்து அவன் மூளையை மழுங்கடித்தது. அவன் அவளை கோபமாக தள்ளி நிறுத்தினான். வெளியே போடி என அவன் கத்த நிலை தடுமாறிய கவிமலர் சுவரோரம் அப்படியே நடுங்கி போய் நின்றாள். அவனது தீண்டலில் அவளது அதரங்களோ செவ்வானமாய் உருமாறி இருக்க அவளது மேனியில் பதிந்த அவனது விரல்களின் ஸ்பரிசம் இப்போது அனலாக சுட்டது. பாரிவேந்தன் அவளை பார்க்காமல் கோபத்துடன் வெளியேற மலர் நடுங்கும் கைகளுடன் தன் சேலையை சரி செய்தாள். கண்ணாடியில் பார்த்தபோது அவளது மெல்லிய இடையிலும் தோள்களிலும் அவன் இறுக்கி பிடித்ததால் உண்டான அந்த அதிர்ச்சியின் நடுக்கம் அவனது முரட்டுத்தனமான குணத்திற்கு சாட்சியாய் நின்றது. பாரிவேந்தன் அறையை விட்டு வெளியேறிய பிறகும் மலரால் அங்கிருந்து நகர முடியவில்லை. அவளது இதழ்கள் இன்னும் அவனது ஆழமான நினைவுகளின் வெப்பத்தில் தவித்து கொண்டிருந்தன. அவனது கரம் பதிந்த அந்த இடத்தை மெல்ல தடவி பார்த்தவளுக்கு தேகம் நடுங்கியது. எதுக்கு இவ்வளவு கோபம்? என்கிட்ட ஏன் இப்படி முரட்டுத்தனமா நடந்துக்கிறாரு என நினைத்தவளுக்கு அழுகை முட்டியது. கலைந்து கிடந்த பட்டுச்சேலையை எடுத்து நடுங்கும் கைகளால் சுற்றி முடித்தாள். கண்ணாடியில் பார்த்தபோது பூவையின் முகம் அப்படியே அழுது வாடி போயிருந்தது. குறிப்பாக மரவோனின் அதரங்கள் பட்ட இடம் செம்பவளமாய் ஜொலித்து அவனது அதிகாரத்தை சொல்லிக் கொண்டிருந்தது. அவசர அவசரமாக தன் முகத்தை கழுவிவிட்டு முந்தானையால் முகத்தை துடைத்து கொண்டு வெளியே வந்தாள். ஹாலில் ஜானகி அம்மாள் காத்து கொண்டிருக்க
அங்கே வந்த மலரை பார்த்ததும் ரேகா நக்கலாக சிரித்தாள். மலரின் நிறம் மாறிய இதழ்களையும் அவள் கண்கள் கலங்கி இருப்பதையும் ரேகா கவனிக்க தவறவில்லை. அவளும் திருமணமானவள் தானே, அதனாலே அங்கே என்ன நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாள். அதோடு இல்லாமல் பாரியின் பைக் வாசலில் நிற்பதையும் பார்த்து விட்டாளே, அதான் போட்டு கொடுக்க முன் வந்தாள் ரேகா. என்ன அத்தை, சேலை கட்ட போன பொண்ணு ஏதோ போர்க்களத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி வரா, முகமெல்லாம் ஏன் இப்படி சிவந்து போயிருக்கு என ரேகா வேண்டுமென்றே மலரை சீண்டினாள். ஜானகி அம்மாள் மலரை உற்று பார்த்தார். என்ன மலரு, உடம்புக்கு ஏதாவது முடியலையா என கவலையோடு கேட்க, இல்லைம்மா, அது ரூம்ல கொஞ்சம் வெக்கையா இருந்தது, அதான் என மலர் மழுப்பினாள். ஜானகிக்கு ஏதோ புரிந்தது போல இருந்தாலும் இப்போது அதை பற்றி பேச வேண்டிய நேரம் இல்லை என நினைத்து அமைதியானார். ஆனால் ஜானகியின் இந்த அமைதி ரேகாவிற்குத்தான் கடுப்பை உண்டு பண்ணியது. மறுபுறம் தோட்டத்திற்கு சென்ற பாரிவேந்தன் ஒருவித தவிப்போடு அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தான். வழக்கமாய் அடிக்கடி இப்படி கோபப்படுபவன் இல்லை. தன்னை கட்டுப்படுத்த இயலாத சூழ்நிலையில் மட்டும் தனிமையை நாடி வந்து தன் மனதை அமைதியாக்குவான். ஆனால் இன்று ஏனோ அவனது எண்ணங்களை அவனால் கட்டுப்படுத்த இயலவில்லை. மலரின் முகமும் அவள் வாசமும் இன்னும் அவன் நினைவிலேயே இருந்தது. ஏன் அவளை தொட்டோம், அவளை வெறுக்கிறோம்னு தானே நினச்சோம், ஆனால் அவளை நெருங்கினா ஏன் என் புத்தி தடுமாறுது என தனக்குத்தானே கருவி கொண்டான். அப்போது அங்கே வந்த ரகுநாதன், என்னடா முகத்தில் கல்யாணக்கலை வந்துடுச்சு போல, ஆனால் ஊரில் இன்னும் அந்த பழைய கதையே பேசிட்டு இருக்கானுங்க, நீ இந்த பொண்ணை நல்லபடியாக பார்த்துப்பியான்னு வேற என்னை பார்த்து கேட்குறானுங்க என தீயை இன்னும் மூட்டி விட்டான். பாரிவேந்தன் சட்டென திரும்பி அழுத்தமாக தன் அண்ணனை பார்த்தான். யார் எப்படி பேசினா எனக்கென்ன, இந்த கல்யாணம் நடக்கும், அவளை நான் எப்படி பார்த்துக்கிறேன்னு எல்லார்கிட்டையும் நிரூபிக்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை. எவனோ கேட்ட தேவையில்லாத விஷயத்தெல்லாம் என்கிட்ட வந்து நீ சொல்லாத என ரகுவிடம் சத்தமிட்டு உள் சென்றான். போடா போ, நானும் பார்க்கத்தானே போகிறேன் இந்த பொண்ணோட நீ குடும்பம் நடத்த போகிற லட்சணத்தை என சொல்லி பரிகாசம் செய்தான் ரகுநாதன். மாலை வேளையில் ஜானகி அம்மாள் மலரை கூப்பிட்டு தனியாக பேசினார். மலரு, பாரி கொஞ்சம் முரட்டுத்தனமானவன் தான், ஆனால் அவன் மனசு தங்கம், நீ தான் பொறுமையாக இருந்து அவனை மாற்றணும். வர வெள்ளிக்கிழமை கல்யாணம், அதுக்கப்புறம் இந்த வீட்டோட கௌரவமே நீ உன் புருஷன் கூட நல்லா வாழ்றதுல தான் இருக்குது. உங்களுக்குன்னு ஒரு குழந்தை வந்துட்டா இந்த ஊர் வாயெல்லாம் இனி என் மகனை பற்றி கேலி பேசாது, நீ தான் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் என உருக்கமாக சொன்னார். கவிமலர் எதுவும் பேசாமல் தலையை மட்டும் ஆட்டினாள். அவளுக்கு தெரியும், தான் நுழைய போவது ஒரு சொர்க்கத்திற்குள் அல்ல, எரிமலைக்கு நடுவில் இருக்கும் ஒரு குகைக்குள் என்று. அங்கிருந்து புடவையெல்லாம் எடுத்துக்கொண்டு தன் வீட்டிற்கு வந்த மலரோ தன் கல்யாண புடவையை வீட்டில் காட்டினாள். அதை அவள் அம்மா ஆசையாக வருடி பார்த்தாள். நீ கொடுத்து வச்சவ மலரு, எப்படிப்பட்ட வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிருக்கு பாரு, இந்த வாழ்க்கையை காப்பாற்றிக்க வேண்டியது உன் கையில் தான் இருக்குது. அவங்க என்ன சொன்னாலும் அதை செஞ்சு அவங்க மனம் கோணாம பார்த்து நடந்துக்கோ மலரு என பழங்கால அறிவுரையை கொடுத்தார் வள்ளியம்மை. மலருக்கு சிரிப்பு தான் வந்தது. கொண்டவன் துணை இருந்தால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனால் அதுவே இல்லை என்ற நிலையில் அவளுக்கும் வேறு வழி இல்லை. கணவனின் மனம் மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தில் இருக்கும் அனைவரின் மனமும் கோணாமல் நடக்க வேண்டும். ஆனால் அவள் மனம் வாடினால் அதை பற்றி அறிய அவள் கணவனாக போறவனே தயாராக இல்லாத போது வேறு யாரிடமும் அவள் ஆறுதலை எதிர்பார்க்க முடியாது என்பதையும் புரிந்து கொண்டாள். அம்மாவின் அறிவுரைக்கு ஒரு கசந்த சிரிப்பை பரிசாக கொடுத்துவிட்டு வீட்டில் சமையலை செய்து சாப்பிட்டு விட்டு உறங்க சென்றாள். மனமோ அலைபாய்ந்து அவளை வாட்டியது. இதுவே அவனுக்கும் பிடித்து இந்த திருமணம் உறுதியாகி இருந்தால் இந்நேரம் அவன் தனக்கு போனில் அழைத்து காதலாய் பேசியிருப்பான் தானே. அதோடு கல்யாண கனவுகளில் அவளை ஆசையாக மிதக்க வைத்திருப்பான் தானே.
ஆனால் இப்போது அது எதுவுமே இல்லாது வெறுமையாய் உணர்ந்தாள் கவிமலர். தன் நிலையை எண்ணி தவித்தாள். தூங்கும் முன் தன் மெல்லிடையை மெல்ல தொட்டு பார்த்தாள். அவனது கரம் பற்றிய அந்த இடம் இன்னும் லேசான நடுக்கத்தோடு அவனது ஆளுமையை அவளுக்கு நினைவூட்டியது. இப்படி ஒருத்தர்கிட்டயா நான் என் வாழ்க்கையை ஒப்படைக்க போறேன்? கடவுளே, நீதான் எனக்கு துணையா இருக்கணும் என வேண்டிக் கொண்டே கண்களை மூடினாள். அடுத்த 2 நாட்களில் அந்த ஊரே வியக்கும்படி ஜானகி அம்மாள் கல்யாண சீர்களை செய்தார். ஆனால் அந்த ஆடம்பரங்களுக்கு பின்னால் ஒரு பெண்ணின் கண்ணீரும் ஒரு ஆணின் வஞ்சமும் ஒளிந்திருந்தது யாருக்கும் தெரியவில்லை. திருமணமாக இன்னும் ஒரு நாளே மீதமிருந்தது. பெரிய வீட்டில் பந்தல்கால் நட்டு மாவிலை தோரணம் கட்டி என வீடே விழா கோலம் பூண்டிருந்தது. உறவினர்கள் வரத் தொடங்கிவிட வீடு முழுக்க சிரிப்பு சத்தம் கேட்டது. ஆனால் 2 ஜீவன்களுக்கு மட்டும் உறக்கம் என்பதே இல்லை. மலர் தன் சிறிய ஓட்டு வீட்டின் திண்ணையில் அமர்ந்து கருநீல வானத்தை பார்த்து கொண்டிருந்தாள். கையில் இருந்த மருதாணி சிவந்திருப்பதை பார்க்கும்போது அவளுக்கு பாரிவேந்தன் மடவோலின் மெல்லிய இடையை இறுக்கி பிடித்ததினால் உண்டான அந்த நிறத்தரம்தான் நினைவுக்கு வந்தது. மலரு, என்னடி இன்னும் தூங்காம இங்கேயே உட்காந்துருக்க? நாளைக்கு விடியற்காலையில் முகூர்த்தம், சீக்கிரம் போய் படு என்று சொல்லி வள்ளி மகளின் தலையை வருடினாள். அம்மா, எனக்கு ஏதோ பயமா இருக்குமா. சின்ன ஐயாவுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லைன்னு அவர் முகமே சொல்லுது. அன்னைக்கு அறையில் அவர் நடந்துக்கிட்ட விதம் என்று மலர் இழுக்க வள்ளி அவளை இடைமறித்தாள். அவள் சொல்ல வருவதை புரிந்து கொண்ட வள்ளியோ, அதெல்லாம் கல்யாணம் முடிஞ்சா சரியாகிடும் மலரு. ஆம்பளைங்க கொஞ்சம் கரடு முரடாக தான் இருப்பாங்க. நீதான் உன் அன்பால அவரை மாற்றணும் என்று அம்மா சொன்ன ஆறுதல் மலரின் பயத்தை குறைக்கவில்லை. அதே நேரம் பெரிய வீட்டின் மொட்டை மாடியில் நின்ற பாரிவேந்தன் தன் எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியாமல் தகைத்து நின்று கொண்டிருந்தான். அவன் கண்கள் கீழே தெரிந்த பந்தல் விளக்குகளை வெறித்தன. அறையில் நடந்த அந்த சம்பவத்திற்கு பிறகு கவிமலரின் அந்த மென்மையான நினைவுகள் அவன் நினைவை விட்டு அகல மறுத்தது. அவளை வெறுக்க வேண்டும் என்று நினைக்கும் போதெல்லாம் அவளது அந்த வசீகரமான முகமும் பவளமாய் ஜொலித்த அதரங்களும் அவன் மூளைக்குள் ஊடுருவின. இன்னும் சில மணி நேரத்தில் அந்த மலர் என் மனைவியாக போறாளா? ஒருபோதும் முடியாது. அவ இந்த வீட்டுக்கு மருமகளா மட்டும்தான் இருப்பா. ஏற்கனவே ஒருத்தியை நம்பி ஏமாந்தது போதும். ஆனால் இவளை நெருங்கும் போது மட்டும் ஏன் என்னால் என்ன கட்டுப்படுத்த முடியல? மனசு என்னவோ பண்ணுது. இந்த பொண்ணுங்களை நம்பவே கூடாது. ஆனால் அன்னைக்கு அந்த அறையில் ஏன் என் புத்தி இப்படி தடுமாறுச்சு என்று ஆத்திரத்தில் மாடி சுவரை ஓங்கி அடித்தான். அப்போது அங்கே வந்த ரகு, என்னப்பா புது மாப்பிள்ள, தூங்கலையா? நாளைக்கு இந்நேரம் உனக்கு விசேஷமான ராத்திரியாச்சே என்று நக்கலாக கேட்டான். பாரி அவனை ஏறிட்டான். ரகு, உனக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த கல்யாணம் நம்ம அம்மாவுக்காக மட்டும்தான். அவளை நான் என் மனைவியா ஏற்றுக்க போறதில்ல. அவளுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று கருவினான். அவளை நான் முழுசா நம்புற வர இங்கே எதுவுமே மாறப்போறதில்ல. சரி, நான் போய் தூங்குறேன் என சொல்லிவிட்டு அறைக்கு சென்றான் பாரிவேந்தன். பாரி அங்கிருந்து சென்றதும் ரகு வஞ்சகமாக சிரித்து கொண்டான். நல்லது, நீ அவளை தள்ளியே வை. அப்போதான் இந்த சொத்து முழுக்க எனக்கும் என் பிள்ளைக்கும் வந்து சேரும். நீயும் அவளும் ஒன்றா சேர்ந்தா ஜானகியம்மா எல்லா சொத்தையும் சம பங்கா எழுதி வச்சாலும் வச்சிடுவாங்க. நீ இப்படி முரட்டுத்தனமாகவே இருப்பாரி, அதுதான் எனக்கு லாபம் என மனதிற்குள் கணக்கு போட்டான். அதே சமயம் கீழே தன் அறையில் ரேகா யாருக்கோ ஃபோன் செய்து பேசி கொண்டிருந்தாள். நாளைக்கு சரியா முகூர்த்த நேரத்தில் அந்த மலருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி கொடுக்கணும். பாரியோட முதல் மனைவி போன விஷயத்தை பற்றி பாரி காதுபடவே நல்லா சத்தமாக பேசுங்க. அது பாரி காதில் நல்லா விழணும். அந்த அவமானத்தில் அவன் தகிக்கும் போது அந்த ஆத்திரத்தை அவன் மலர்கிட்ட தான் காட்டுவான். முதல் நாளே அவள் அழணும். அதுதான் எனக்கு வேணும் என்று கருவினாள் ரேகா. பாரிவேந்தனின் ஆத்திரம்
மலரின் மேல் திரும்பினால் அவர்களின் வாழ்க்கை நரகமாகும் என்பது அவளது தீய எண்ணம். அடுத்த நாள் காலை விடியற்காலை 4 மணி. ஊரே உறங்கிக் கொண்டிருக்க கவிமலரின் வீட்டில் மங்கள இசை ஒலிக்கத் தொடங்கியது. மலர் குளித்துவிட்டு வந்து நின்றபோது அவளது அதரங்கள் இன்னும் லேசாக நிறம் மாறியே தெரிந்தன. 2 நாள் முன்பு வேந்தன் கொடுத்த அந்த முரட்டுத்தனமான நெருக்கத்தின் அடையாளம் அது. அதை மறைக்கவே பூவிதழுக்கு சாயம் பூசினாள். அவள் பட்டுச்சேலையை உடுத்திக்கொண்டு கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தாள். இன்னைக்கு என் கழுத்தில் அவர் தாலி கட்ட போறாரு. ஆனால் அந்த தாலி என் வாழ்க்கைக்கு பாதுகாப்பாக இருக்குமா, இல்லை என் சுதந்திரத்தை சிறைப்பிடிக்கும் ஒரு விலங்கா இருக்குமா என்று நினைத்து அவள் இதயம் படபடத்தது. மண்டபத்திற்கு புறப்படும் முன் கவிமலர் தன் இடையில் மறைந்து கொண்டிருந்த அவன் பிடித்ததால் உண்டான அந்த வர்ணத்தை ஒரு முறை தடவி பார்த்தாள். அது அவளுக்கு சொன்னது ஒன்றே ஒன்றுதான். அவளது கணவன் ஒரு காதலன் அல்ல, ஒரு வேட்டைக்காரன் என்று.